லாஸ்ட் இயர் எங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் இயர்ன்னு சொல்லலாம். அவன வந்து லைட்டா திட்டுற மாரி கேட்டேன். "ஏன் கீழ போட்ட டாய்ஸ் வச்சு விளையாடுன்னா?" அதுக்கு அவன் எவ்ளோ ட்ராமா பண்றான்னு மட்டும் பாருங்களேன். ஃபுல்லா வந்து இண்டியன்ஸ் தான் இருப்பாங்க. ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா ஏகப்பட்ட ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் இருக்குங்க. இட்லி, தோசை கூட இருக்குங்க. இது டெலிடபீஸ் பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசுல இத நான் டிவில பார்ப்பேன். ஹாய் ஆல்! வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு விளாக் பண்ணலான்னு தோணுச்சு. அதனால இது சாட்டர்டே எடுத்த விளாகு. அண்ட் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த இயர் வந்து நீங்க என்னலாம் பிளான்ஸ் வச்சிருக்கீங்களோ, அதெல்லாம் உங்களுக்கு நிறைவேறணும்னு நான் விஷ் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் இயர் எங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் இயர்ன்னு சொல்லலாம். எல்லாமே யோசிக்காத டைம்ல டக்கு டக்குன்னு எல்லாமே நடந்தது. நாங்க அயர்லாண்டுக்கு மூவ் ஆனோம். நெறைய பிளேஸஸ் வந்து சுத்தி பார்த்தோம். நெறைய பியூட்டிஃபுல் மெமரீஸ் வந்து நாங்க கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இயரும் அது மாரி ஒரு நல்ல வருஷமா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சாட்டர்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா, வெதர் நல்லா இருந்தது. நல்ல ஒரு சன்லைட் அண்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. இப்போ வந்து நானு மாவு காலி ஆகிடுச்சு. அதனால வந்து அரைக்கிறதுக்கு அரிசிலாம் ஊற வச்சுட்டு, நெக்ஸ்ட்டு லன்ச் ரெடி பண்ண ஆரம்பிக்கணும். என்னோட ஹஸ்பண்ட் வந்து டிரைவிங் ப்ராக்டிஸ்க்காக கார் ரெண்ட் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலி சண்டே தான் கிராசரி ஷாப்பிங் போலான்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். டக்குன்னு வந்து இன்னைக்கே போலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாம் டக்கு டக்குன்னு முடிக்கணும். இந்த வாண்டு பண்ற சேட்ட தாங்க முடியலங்க. துவைச்சு வச்சிருந்த துணியெல்லாம் அள்ளி கீழ போட்டுடுறான் இப்போலாம். என்ன பண்றது? சரின்னு அவன வந்து லைட்டா திட்டுற மாரி கேட்டேன். "ஏன் கீழ போட்ட டாய்ஸ் வச்சு விளையாடுன்னா?" அதுக்கு அவன் எவ்ளோ ட்ராமா பண்றான்னு மட்டும் பாருங்களேன். கீழ விழுந்து அழுகுறான். என்னென்னவோ பண்றான். அப்ப பார்த்தா, நம்ம சார் வந்து டாய்லெட் போயிருந்தாரு. சரி ஓகேன்னு அவர தூக்கிட்டு போயிட்டு, கையோட குளிக்க வச்சு கூட்டிட்டு வந்துட்டேன். இதுக்கு மேல இந்த துணிய வச்சா சரியா வராதுன்னு, சரி அதையும் மடிச்சு வச்சுட்டே லஞ்ச் ரெடி பண்ணலான்னு, அத மடிச்சு வச்சுட்டேன். ஆக்சுவலா வேலனோட ஸ்லீப்பிங் டைம் தான் இது. தூங்க வச்சா தூங்கிருவான். ஆனா, அவன தூங்க வச்சா எனக்கு சமைக்கிறதுக்கு லேட் ஆகும். வெளியில வேற கிளம்பணுன்றதுனால, சரின்னு அவன தூங்க வைக்கல. ஸோ டிவி பார்க்குறேன்ற மாரி சொன்னான். சரின்னு டிவி ஆன் பண்ணி ப்ளே பண்ணேன். "கொஞ்சம் தள்ளி நின்னுடா" அப்படின்னு சொன்னா, டிவி கிட்ட போயிட்டான். சரி டிவி கிட்டலாம் பார்க்கக்கூடாது. இங்க வந்து சோஃபால உட்காருன்னு சொன்னோன்னே, புரிஞ்சுட்டு திரும்பி வந்து சோஃபால உட்காந்து பார்த்துட்ருந்தான். அண்ணன், தம்பி இருக்காங்க. ஆனா 2 பேரும் சேர்ந்து விளையாடவே மாட்டாங்க. நம்ம தான் நெனைக்கிறோம், என்னென்ன மாரியும் நெனைக்கிறோம். இந்த ஒரு ஏஜ் டிஃப்ரென்ஸ்ல தான் அ ப அண்ணன் வந்து தம்பிய பார்த்துப்பான். அந்த மாரிலாம் திங்க் பண்றோம். பட் அந்த மாரிலாம் இருக்காது போல இருக்கு. விளையாடுறது கொஞ்ச நேரம் தான் விளையாடுவான் அவன் கூட. மிச்ச டைம் விளையாடுறான்னு சொன்னா, அவன் கூட நான் என்னம்மா விளையாடுறது? அவனுக்கு நான் சொல்றதே புரியாது. அப்டின்ட்டு போயிடுவான். ஓகே. இட் மேக்ஸ் சென்ஸ். அந்த மாரி தான் எனக்கு தோணும். இவன் பேசவே ஆரம்பிக்கல. இவன் கூட அவன் விளையாட மாட்டான் தான் அப்படின்னு சொல்லி நானும் விட்டுருவேன். உங்க வீட்லயும் பசங்க இப்படி தான் இருப்பாங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.
எனக்கு வந்து கம்ஃபர்ட் ஃபுட்டுன்னா அது வந்து ரசம் தாங்க. ரசம் ஏதோ ஒரு தொட்டுக்க பொட்டேட்டோ ஃப்ரை, இல்ல ஆம்லேட். ஸோ மோஸ்ட்லி வந்து சாட்டர்டேனா நாங்க வந்து ரசம் தான் வச்சுப்போம். எனக்குன்னு இல்ல, என் ஹஸ்பண்ட்க்கும் ரசம்னா ஓகேன்னு சொல்லிடுவாரு. இப்ப என் பையனும் ரசம்னா ஓகேன்னு சொல்லிடுறான். நான் வந்து ரசம் வந்து எல்லாரும் அரைக்கிற மாரி தான் அரைப்பேன். பட் என்கிட்ட கொஞ்சம் மல்லி போடுவேன் நானு, தனியா. என்கிட்ட இப்ப காலி ஆகிட்டதுனால, சரி கொத்தமல்லி போட்டு அரைச்சுக்கலான்னு, அத கொஞ்சம் போட்டு ஒரு டைம் அரைச்சு பார்த்தேன். செம்ம டேஸ்ட்டா இருந்தது. ஸோ அதுலேருந்து நான் வந்து இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அரைச்சு அப்படியே தாளிச்சுக்கிறேன். லாஸ்ட்டாவும் கொஞ்சம் கொத்தமல்லி போடுறேன் ரசம்ல. ரொம்பவே டேஸ்டியா இருக்கு. அண்ட் நான் சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு 4, 5 இயர்ஸ்ல நானு ரைஸ் சாப்பிட்றதையே ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் வேண்டான்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டேன் நான். ஸோ வெறும் சப்பாத்தி, தோசை இந்த மாரி ட்ரையான ஐட்டம்ஸ் தான் சாப்பிட்டேன் நான். ஸ்கூலுக்கு கூட அதான் எடுத்துட்டு போவேன். இட்லி கூட சாப்பிட மாட்டேன் நான். ஸோ ரைஸ் வந்து சாப்பிட ஆரம்பிச்ச டைம்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஆரம்பிச்சேன் போல. அப்ப வந்து ஃபர்ஸ்ட்டு நான் சாப்பிட்டது ரசம் தான். ஏன்னா வந்து ரசம் வந்து ஒரு வாட்டர் மாரி இருக்குல்ல. ஸோ ஒண்ணுக்கு ஒண்ணு சாதம் ஒட்டிக்காது. அதனால சாப்பிட்டேன். அண்ட் ஒண்ணு ஒண்ணா அப்படி தான் நான் சாப்பிட ஆரம்பிச்சேன் நான். இப்போ என் பையனும் அப்படிதான் இருக்கான். அவனுக்கும் இந்த மாரி பிசு பிசு சாப்பாடுலாம் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டுனா சாப்பிட மாட்டான். அப்படியே என்ன மாரி இருக்கானேன்னு எனக்கே தோணும். பாருங்க, இந்த கேப்ல இங்க ஒரு சண்டை ஆயிடுச்சு. ஏதோ தம்பி வந்து தள்ளிட்டானாம். அவனுக்கு கால்ல ஏதோ குத்திருச்சுன்னு அழுதுட்டுருக்கான். ஏன்டா தள்ளி விட்டேன்னு கேட்டதுக்கு எப்படி ரியாக்ஷன் குடுக்குறான் பாருங்க. ஸோ அதுதாங்க என்னோட ரசம் ஸ்டோரி. இது அப்படியே ரிப்பீட் ஆகுது என் பையனுக்கு என்னோட ஃபுட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே. சொன்னா நம்ப மாட்டீங்க. என் பையன் ஃபர்ஸ்ட்டு பையன் பொறந்து தான் நான் வந்து கீரையே சாப்பிட்டேன். அதுவும் அவனுக்காக தான் சாப்பிட்டேன். பட் சாப்பிட்டோனே ரொம்ப புடிச்சிருச்சு. அப்பவும் வந்து நான் அந்த பருப்பு போட்டு கெடையிற கீரை இப்போ கூட நான் சாப்பிட மாட்டேன். அது ஏதோ தெரியல, எனக்கு அது பிடிக்காது. இப்போ என் பையன சாப்பிட வைக்கும்போது, அவனுக்கு அந்த நாசியா ஃபீலிங்லாம் வரும். சம்டைம்ஸ் பிடிக்காதத சாப்பிட்டா ரொம்ப எனக்கு கொமட்டிட்டு வரும் சின்ன வயசுல. அதே தான் இவனுக்கும் வருது. அதனால எனக்கு அது புரிஞ்சுக்க முடியுது. பட் ஸ்டில் அவன் சாப்பிட்ணுன்னு நான் ஆசைப்படுறேன். ஒரு அம்மாவா அப்படி தானே தோணும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். பட் அவன ஃபோர்ஸ் பண்ணாம கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட வைக்கிறேன். நான் சொன்னது எல்லாமே பெரிய பையன பத்தி. சின்ன பையனுக்கு இன்னும் 2 இயர்ஸ் ஆகல. ஸோ என்ன குடுத்தாலுமே இப்போதைக்கு சாப்பிட்டுக்கிறான். பெரிய பையனும் அப்படிதான் இருந்தான். ஒரு 3 1/2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் மாறிட்டான். 2 பேருக்கும் சாப்பாடு ஊட்டிட்டு வேலனுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, டக்குன்னு கொஞ்சம் லேட் பண்ணா டக்குன்னு தூங்கிடுவான். சரி, இவன தூங்க வச்சிடலான்னு அவன போய் தூங்க வச்சுட்டேன். அப்படியே நானும் ரெடி ஆகிக்கிட்டேன். அப்புவையும் வந்து ரெடி பண்ணிட்டு எல்லாரும் ரெடி ஆகிட்டோம் வெளியில கிளம்புறதுக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பீப்பிள் வந்து கார், அதுக்கப்புறம் வந்து இந்த எலக்ட்ரிக் பைக், அப்புறம் சைக்கிள் நெறைய ஓட்டுவாங்கங்க. இங்க பாருங்க, ஒரு குட்டி குழந்த, வேலன் ஏஜ் தான் இருக்கும். 1.82 அந்த மாரி தான் இருக்கும். பின்னாடி உட்கார வச்சிருக்காங்க பாருங்க சீட் போட்டு. ஸோ சைக்கிளுக்குன்னே ஒரு லேன் இருக்கும். ஸோ இங்க எல்லாருமே வந்து சைக்கிள் நல்லாவே யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் டிராஃபிக் ரூல்ஸும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணுவாங்கங்க இங்க. இல்லன்னா வந்து ஃபைன் வந்து எக்கச்சக்கமா போடுவாங்க. ஸ்டார்ட்டிங்கே வந்து ஒரு 125 யூரோஸ் கிட்ட பே பண்ற மாரி இருக்கும். இந்த சைட்ல வந்து கீழ பார்த்தீங்கன்னா, ரெட் கலர்ல ஒரு லேன் இருக்குல்ல, அதுதாங்க சைக்கிள் லேன்.
இப்போ ஆக்சுவலி நம்ம கிராசரி ஷாப்பிங்க்கு தான் போறோம். லீஃபி வேலின்ற பிளேஸுக்கு போறோம். பட் போற வழியில இங்க வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, லூக்கென் அந்த ஏரியால வந்து ஃபுல்லா வந்து இண்டியன்ஸ் தான் இருப்பாங்க. ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டுருக்கோம். ஸோ போற வழியில தான் இருக்கு. சரி இதையும் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு போவோம். எப்படி இருக்கு ஹவுசிங் ஏரியா அப்படின்னு உள்ள வந்தோம். ஸோ இந்த ஏரியா உள்ள வந்தோனே நெறைய இண்டியன்ஸ பார்க்க முடிஞ்சதுங்க. இந்த வீடியோல கூட ஒரு பொண்ணு நடந்து போவாங்க. ஸோ இந்த மாரி தான் இங்க ஃபுல்லா ஹவுசிங் இருக்கும். அண்ட் நம்ம இது கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால இங்க ரென்ட்டுமே வந்து அ ஒரு இப்ப நாங்க அங்க நாங்க இப்போ இருக்கிற வீட்டுக்கு குடுக்குற ரென்ட்டுக்கு இங்க வந்து ஒரு சூப்பரான வீடே வந்து கிடைக்குமாம். நாங்க வந்து ஆஃபீஸ் அங்க பக்கத்துல இருக்குன்றதுனால டப்ளின்ல இருக்கோம். ரோட் பார்த்தீங்களா? ஒரு ஒரு சீசனுக்கும் இந்த ரோடெல்லாம் பார்க்க ஒரு ஒரு அழகா இருக்குங்க. ஸோ ஃபைனலி நம்ம ஷாப்பிங் பிளேஸுக்கு வந்தாச்சு. இங்க பார்த்தீங்கன்னா, எல்லா ஷாப்புமே இங்க இருக்கும். ஃபர்னிச்சர் ஷாப்லேருந்து, டாய் ஷாப்லேருந்து எல்லா ஷாப்புமே இங்க இருக்கும். நமக்கு இந்த ஒரு பிளேஸ்க்கு வந்தாலே எல்லாமே வாங்கிட்டு போயிடலாம். ஸோ நான் எல்லா வீடியோலாம் பெருசா கவர் பண்ண முடியல. பட் இந்த ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் மட்டும் உங்களுக்கு காட்டலான்னு எடுத்தேன். இங்க பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் இருக்குங்க. இட்லி, தோசை கூட இருக்குங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சமோசா நெறைய சமோசா பார்க்க முடிஞ்சது. என் ஹஸ்பண்ட் டெம்ப்ட் ஆகி சமோசா மட்டும் எடுத்துக்கிட்டாரு. அண்ட் நாங்க ரெகுலராவே பரோட்டா வாங்குவோம். அது உண்மையிலேயே நல்லா இருக்கு. எப்பயாச்சும் ஒரு நாள் தானே சாப்பிடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்க வந்து ஸ்மித்துன்னு ஒரு டாய் ஷாப் இருந்தது. எல்லாரும் சொல்லுவாங்க ஸ்மித் ஸ்மித்துன்னு. ஸோ என் பையன் ஃபர்ஸ்ட்டே போய் ஒரு டாய் வாங்கிட்டு வந்துட்டானா, அங்க கிராசரி ஷாப்பிங் பண்ணும்போதே, நானும் போய் பார்க்கணுன்னு வந்தேன். வந்து பார்த்தா, வாவ்! வேற லெவல்ல இருக்குங்க. நான் இந்த மாரி ஒரு பிக் ஷாப்பிங் டாய்ஸுக்கான ஷாப்பிங் பிளேஸ் நான் பார்த்ததே இல்ல. அவ்ளோ டாய்ஸுங்க. இத சுத்தி பார்க்கவே 1 டே ஆகும் போல. நம்ம இந்த கோகோமெலன் இந்த அ கிட்ஸுக்கான யூடியூப் சேனல்ஸ் இருக்குல்ல, அதில இருக்க எல்லா அந்த கேரக்டர்ஸும் இங்க இருந்ததுங்க. செம்மையா இருந்ததுங்க எனக்கு. எனக்கு ஃபுல்லா சுத்தி பார்க்கணும் போல இருந்தது. பட் கார்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா, அதனால சரி ஓகேன்னு நான் வந்து போலாம் போலான்னு சொல்லணும் ஆக்சுவலி. ஆனா என் பையன் வந்து, "அம்மா போலாமா, போலாமா, அப்பா வெயிட் பண்றாங்கன்னு" சொல்லிட்டே இருந்தான். ஏன்னா அவன் ஆல்ரெடி டாய் வாங்கிட்டதுனால. இந்த டெலிடபிஸ் பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசுல இத நான் டிவில பார்ப்பேன். நீங்க யாரும் பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆளுக்கு ஒரு கலர் சொல்லிப்போம். பெப்பா பிக், ப்ளூயி இது மாரி எல்லாமே இருந்ததுங்க. அண்ட் பார்பி செக்ஷன் செம்மையா இருந்தது. வீடியோல வரும் பாருங்க. ஸோ ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டுருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:30 அண்ட் வீட்டுக்கு வந்தாச்சு. அப்பு வந்து இந்த மூவிங் பாட் தான் வாங்கியிருந்தான். ரோபாட்ட ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தான். டிவில அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போதெல்லாம் கேட்டுட்டே இருப்பான். வாங்கி கொடுங்க, வாங்கி கொடுங்கன்னு. சரின்னு அத பார்த்துட்டு அது போதும்ன்னு வாங்கிக்கிட்டான் போல. பட் பேட்டரி இன்க்ளூடட் இல்ல. பேட்டரி நம்மகிட்ட வீட்ல 2 தான் இருந்தது. ஸோ பேட்டரி வாங்கிட்டு தான் செக் பண்ணணும். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஆக்சுவலி நான் அந்த பேட்டரி ஐட்டம்ஸே வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஆனா, நான் போயிருந்தா அட்லீஸ்ட் வேற வாங்க சொல்லியிருந்திருப்பேன். இருந்தாலும் அது ரொம்ப நாளா அவன் கேட்குறான்றதுனால, அவங்க அப்பாவும் வாங்கி குடுத்துட்டாங்க. ஸோ கிராசரிலாம் கொஞ்சம் எல்லாம் காய்கறி அண்ட் அரிசி எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு காலையில அரிசி ஊற வச்சேன் இல்லங்க, அத இப்ப தான் வந்து அரைச்சிட்டு, டின்னர்லாம் முடிச்சுட்டு, கொஞ்ச நேரம் குட்டி பையன் விளையாடிட்டு இருந்தான். அந்த ஷேப்ஸ் எல்லாம் அவனே கொஞ்சம் வைக்க ஆரம்பிச்சுட்டான். அந்த ட்ரையாங்கிள் தப்பா வச்சான். "தப்பா வைக்கிறடா" அப்படின்னு சொல்லிட்டுருந்தேன். அது என்ன புரிஞ்சுதுன்னு தெரில. அவன் எடுத்து கரெக்ட்டா வைக்காம, எல்லாத்தையும் எடுத்து கீழ கொட்டிட்டு போயிட்டான். சரி ஓகே அப்படின்னு விட்டாச்சு. ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சேனல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் சேனல்ல நெறைய கன்டென்ட்ஸ் இருக்கு. அதையும் செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.